ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான மசாலா காரபூந்தி ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி கூடவே சின்ன சின்ன டிப்ஸும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா அல்லது சோடா உப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய் தூள் ரொம்ப காரம் இருக்காது, 1 டீஸ்பூன் அளவு ரொம்ப காரம் கொடுக்காது. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாவோட அளவுக்கு 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக கிடைக்கும். இப்போது நம்ம அந்த கடலை மாவு எடுத்து இந்த கப்பில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணி அந்த மிக்சிங் பவுலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு. டோட்டலாக 3/4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரே டைமில் நிறைய தண்ணி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாவோட கன்சிஸ்டன்சி நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்காம போயிடும். காரபூந்திக்கு அந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப திக்காக இட்லி மாவு மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாக ரவா தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் நடுவில் மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு முத்து முத்தாக காரபூந்தி கிடைக்கும். அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் அதிகமானாலோ கொஞ்சம் கம்மியானாலோ காரபூந்தி பர்ஃபெக்டாக நமக்கு அந்த முத்து முத்தாக கிடைக்காது. அதோட ஷேப்பே டிஃப்ரெண்ட்டாக நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம். இப்போ மாவு ரெடி பண்ணிட்டோம். தோசை மாவு பதத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போது காராபூந்தி போடுறதுக்காக எண்ணெயும் நல்லா சூடாகிட்டுருக்கு. காராபூந்தி போடுறதுக்கு முன்னாடி நட்ஸை எல்லாம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு 1/4 கப் அளவு பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதை ஆயிலில் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வேர்க்கடலை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அதை ஆயிலேருந்து ஃபில்டர் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து 10லேருந்து 15 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் ஆயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா வெறும் வேர்க்கடலை மட்டும் ஆட் பண்ணால் போதும். முந்திரி பருப்பு ஒரு ஆப்ஷனல் தான். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் அந்த எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கருவேப்பிலையை தண்ணியில் நல்லா கழுவி நல்லா உலர்த்திடுங்க. அதை ரொம்ப ஈரத்தோடு போட்டிங்க அப்படின்னா எண்ணெயில் போடுறப்ப ரொம்ப தெறிக்கும். அதனால் கொஞ்சம் உலர்ந்து இருந்தது அப்படின்னா எண்ணெயில் போடுறப்ப ரொம்ப தெறிக்காது. இப்போ ஒரு 6லேருந்து 7 சின்ன வெள்ளைப்பூடு எடுத்து நல்லா தட்டி போட்டிருக்கேன். தோலோடு தட்டி போட்டிருக்கேன். தோலோடு போடுறப்ப அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அதையும் ஆயிலில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை ஆன பின்னாடி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு அந்த காரபூந்தியில் ஆட் பண்ணுற இன்க்ரீடியண்ட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம காரபூந்தி போடலாம். நம்ம வீடுகளில் இந்த மாதிரி கரண்டி இருக்கும். இதை வந்து தமிழில் சல்லி கரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து ஸ்கீமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம எடுத்திருந்த பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி ஊற்றுனீங்க அப்படின்னா அது ஆயிலில் அப்படியே ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகி விழுகும். எவ்வளோ அழகாக முத்து முத்தாக வந்திருக்கு பாருங்கள். இதுதான் அந்த பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. அந்த ரவுண்ட் ஷேப் மாறாமல் எல்லா காரபூந்தி ஒரே மாதிரி விழுந்திருக்கு. ப்ளஸ் இன்னொரு டிப் பார்த்தீங்க அப்படின்னா காரபூந்தி பண்ணுறதுக்கு எண்ணெயோட அளவு எப்போவுமே அதிகமாகவே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அது நல்லா பொரிஞ்சு மேலே மிதந்து வரும். ஆயிலோட அளவு கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஊற்றுற மாவு ஃப்ளாட்டாக விழுகும். அது நல்லா முத்து மாதிரி எழுந்து வராமல் ஃப்ளாட்டாக அப்படியே செட்டில் ஆகி நிற்கும். அது பர்ஃபெக்டாக அந்த காராபூந்தியோட ஷேப் நமக்கு கிடைக்காது. அதனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி ஆயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம லட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ரை பண்ண மாட்டோம், ஆனால் காராபூந்தி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். அந்த கிறிஸ்பி சவுண்டு நமக்கு கேட்கும், அந்த சவுண்டு வரும். ப்ளஸ் அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணுற சவுண்டும் கம்மியாகும். அந்த ஸ்டேஜில் ஆயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது செகண்ட்
டைம் மறுபடியும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். போட்ட உடனே அது அழகாக பூ போல் செதறி அந்த எண்ணெய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். ப்ளஸ் நல்ல முத்து முத்தாக கிடைக்கும். மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த பர்ஃபெக்ட் காரா பூந்தி நமக்கு முத்து முத்தாக கிடைக்கும். இப்போ நல்லா ஃப்ரை பண்ண பின்னாடி ஆயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்த பின்னாடி நம்ம நட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சுவையான காரா பூந்தி பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். எல்லா மாவையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அதோட சத்தம் கம்ப்ளீட்டாக நின்றும். அந்த டைமில் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். எண்ணெயோட அளவு அதிகமாக இருக்கணும், நோட் பண்ணிக்கோங்க. எல்லா காரா பூந்தியும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஆயிலில் ஃபில்டர் பண்ண, அதாவது ஆயிலேருந்து ஃப்ரை பண்ணி ஃபில்டர் பண்ண பீனட், கேஷ்யூ, அந்த வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் அந்த காரா பூந்தியில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடரும் கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணி ஃபைனலாக லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக கிடைக்கும். ஏன்னா நட்ஸும் சால்ட் இல்லாமல் இருக்கிறனால கொஞ்சம் சால்ட்டும் சில்லி பவுடரும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சுவையான காரா பூந்தி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.